வணக்கம். உங்கள் விக்கிராஜ். குறிப்பா ஒரு விஷயத்தை பத்தி பயங்கரமா ஓடிட்டே இருக்க மனசுக்குள்ள அதை உண்மையாலே உங்ககிட்ட ஷேர் பண்ண நேற்றைய முன்தினம் என் நண்பர் மூலியமா எனக்கு ஒரு போட்டோ அனுப்பப்பட்டதுங்க. அந்த போட்டோவை பார்க்கும்போது உண்மையாவே சொல்ல போனா ரொம்ப கஷ்டமா வந்தது. என்னடா அப்படி இந்த மாதிரி இறங்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. என்னன்னு பாக்குறீங்களா? இந்த போட்டோ நீங்களே பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த நபர் யாருன்னே தெரியல. அதாவது குறிப்பா மதுபான கடைக்கு ஆப்போசிட்ல இவரு தூங்கிட்டு இருக்காருங்க. 12 மணிக்கு தான் மதுபான கடையை திறப்பாங்க. ஆனா இந்த நபரு காலையில 8 மணிக்கே இவர் படுத்துன்னு இருக்காரு. அதாவது குறிப்பா சொல்ல போனா இவர் குடிச்சதை விட இவர் அணிந்திருந்த உடை தான் உண்மையாவே அங்க போற எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குனது அப்படின்ற மாதிரி தான் என் நண்பர் சொல்லியிருந்தாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இவர் நிதானம் அறியாம இவர் படுத்துட்டு இருக்காரு. அதுவும் ஸ்கூல் யூனிஃபார்மோட, ஸ்கூல் பேக்கோட. கல்வி அழியா செல்வம்னு சொல்றாங்க. ஆனா அந்த கல்வியை கலங்கப்படுத்துற விதமா இந்த நபர் செஞ்சிருக்கிற காரியத்தை பார்க்கும்போது ரொம்பவே அருவருக்கத்தக்க செயலாகவே இது இருக்கு. ஆனா யாருமே பள்ளி சிறுடையில யாரு எந்த நபர் மதுபான கடைக்கு வந்தாலும் அங்க மதுபான விற்பவர் விரட்டி அடிப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு மது விற்கிறவங்களுக்கு கூட ஒரு அக்கறை இருக்கும், நீ பள்ளி சீருடையில இருக்குன்னு. ஆனா இந்த நபர் எப்படி பள்ளி சீருடையில வாங்கி அதை குடிச்சிட்டு அங்க படுத்திருக்காருன்றது ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கு. இந்த மாதிரி நபரால தான் அங்க இருக்கிற இளைஞர் பட்டாளமே சீர்கெட்டு போகுது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா காலையிலேயே பள்ளி சீருடையில பள்ளி பேக்கோட ஒருத்தர் பத்துட்டு இருக்காரு. அங்க போறவங்க எல்லாருமே அவரே நோக்கி பார்த்துட்டு போறாங்க. கல்வியையே கலங்கடிக்கிற மாதிரி செய்யற செயலாவே இது இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஆளுகளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத உண்மையாலே நீங்க தான் முடிவு பண்ணணும். என்ன நடக்க போகுது அப்படின்றதே தெரியல. ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே ஆச்சரியமாவே நம்ம மனசுக்கு ஏற்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.